ஊரில் சடையப்பவள்னு ஒரு வள்ளல் வாழ்ந்தார். அவருக்கு 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனோட பெயர் காங்கேய பூபதி, பொண்ணோட பெயர் மங்களநாயகி. தன்னுடைய பொண்ணை இந்த பக்கம் ஒரு 25 கிலோமீட்டர் தூரம் பெண்ணாடம்னு ஒரு ஊர் இருக்குது. இன்றைக்கி பெண்ணாடம்னு சொல்லுவாங்க. வரலாற்று பெயர் பெண்ணாகடம். பெண்ணாகடத்தில் ஒரு பெரிய நிலப்பிரபு அச்சுத கலப்பாளர்னு ஒருத்தர். அந்த அச்சுத கலப்பாளர் என்பவருக்கு சடையப்பவள் தன்னோட பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தார். திருமணம் பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலம் அவங்களுக்கு குழந்தை பேர் என்பதே இல்லை. இவ்வளோ சொத்து சுகத்தை வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பேரை சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு வாரி இல்லையே அப்படின்ற ஏக்கத்திலேயே அவங்க காலம் கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, மங்களநாயகி, என்னங்க நம்ம இப்படியே காலம் கழிச்சா என்ன வருது? அப்போல்லாம் ஒரு கும்பலுக்கு குருன்னு இருந்த காலம். அவங்க கும்பலுக்கு அருள்நந்தி சிவாச்சாரியார்னு ஒருத்தர் குலகுரு. நம்ம குலகுரு கூட நம்ம குறைய எடுத்து சொல்லி இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கணுங்க அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேருமே பக்கத்தில் திருத்துறையூர்னு ஒரு ஊர் இருக்குது. திருத்துறையூருக்கு போய் அருள்நந்தி சிவாச்சாரியர் என்ற குலகுரு கூட இவங்களுடைய குறையை எடுத்து சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், தேவார திருட்டுன்ற புத்தகத்தை கொண்டு வந்து அச்சுத காலப்பாளர் கூட இதில் கயிறு போடுங்கன்னார். இன்றைக்கும் பஸ் ஸ்டாண்டு பக்கம்லாம் நூல் எடுத்து போட்டு சாஸ்திரம் சொல்லுவாங்க, கயிறு சாஸ்திரம்னு பேர். தேவார திருட்டு புத்தகத்தில் அச்சுத காலப்பாளர் கயிறு போட்டார். திருவங்காட்டு பதிகம்னு ஒரு பதிகம் வருது. பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ளம் உயர்வாய் எனவே வரம் பெறுவர் ஐயோர வேண்டாம்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை படித்து காட்டி கணவன் மனைவி 2 பேருமே திருவன்காட்டுக்கு போங்க. அங்கே சுவேதாரண்யேஸ்வரர் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது. சோம தீர்த்தம், சூரிய தீர்த்தம், அக்னி தீர்த்தம் 3 தீர்த்தம் இருக்குது. நீங்கள் அங்கேயே போய் தங்கி காலையும் மாலையும் நீராடி இந்த முக்கலை நீராடி இறைவனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளை பேர் கிடைக்கும்னு குலகுரு சொன்னார். உடனடியே சந்தோஷம் தாங்களே. 2 பேருமே திருவள்ளுக்காட்டுக்கு போனாங்க. அங்கேயே தங்கி காலையும் மாலையும் முக்கலை நீராடி இறைவனை வழிபட்டு வந்தாங்க. கருத்தரித்து அழகான ஆண்மகவை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தை பிறவியிலேயே ஊமை. அந்த குழந்தைக்கு 2 வயசு பருவத்தில் அவங்க அப்பா அச்சுத கலப்பாளர் காலமாயிடுறார். காலமானதும் காங்கேய பூபதி இங்கேருந்து போனார். அந்த குழந்தையை கொண்டு வந்து இந்த ஊரில் ஆதரித்து வளர்த்தார். இந்த ஊரில் ஆதரித்து வளர்க்கும்போது அந்த குழந்தை அவங்க வீட்டு முற்றத்துக்குள்ளே விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போது கைலாயத்தில் நந்திதேவர் மரபில் வந்த பரஞ்சோதி முனிவர் என்பவர் பரம்பொருள் என்ற மெய்ப்பொருள் முழுவதையும் உணர்ந்து ஆகாய மார்க்கமாக பொதிகை மலை போகிறார். அகத்திய முனிவர் பார்க்குறது எப்படி ஆகாய மார்க்கமாக போகிறார். ஆகாய மார்க்கம் வந்துக்கிட்டே இருக்குமாறு வான்மொழி பயணம் தடைப்படுது. என்னடா இது வரைக்கும் வந்துக்கிட்டு வந்தோம், பயணம் தடைப்படுத்த காரணம் என்ன அப்படின்னு கீழே பார்க்கும்போது அந்த குழந்தை அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையோட பேர் சுவேதவன பெருமாள். சுவேதாரண்யேஸ்வரரை வணங்கி பெற்ற காரணத்தால் சுவேதவன பெருமாள்னு அந்த குழந்தைக்கு பேர். விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தைய ஆகாயத்திலேருந்து பரஞ்சோதி முனிவர் பார்த்தார். நாம் கைலாயத்தில் தேனியின் வந்த பரம்பொருள் என்ற மெய்ப்பொருள் எடுத்து சொன்னால் இந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த வயசுலேயே அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பக்கம் குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகாயத்திலேருந்து இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு பரம்பொருள் என்ற மெய்ப்பொருளை உபதேசம் பண்ணார். அந்த குழந்தை மெய்ப்பொருள் முழுவதையும் உணர்ந்து விட்ட காரணத்தால் அவருக்கு மெய்கண்ட தேவர் என்ற நாமதேயத்தை வைத்தார் பரஞ்சோதி முனிவர். அதன் பிறகு அவர் பொதிகை மேலே போயிடுறார். மீதி இருந்த காலங்கள் இங்கேயே சைவ தொண்டுகளை பண்ணியிருந்து தன்னுடைய 13வது வயசில் இந்த ஊரிலே ஜீவ சமாதி ஆகிட்டாருங்க. அவர் மெய்கண்ட தேவர் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு குரு பீடம். அது திருவாவடுதுறை ஆதீனத்தில் யார் பொறுப்புக்கு வந்தாலும் இங்கே இறைவனுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் பண்ணிட்டு போய் தான் அங்கே பட்டத்தை எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி சுந்தரர் வாழ்ந்தார். ராமாயணத்தை தமிழில் எழுதிய கம்பன் வாழ்ந்தான். இலங்கையில் கண்டி மாநகரத்தை மக்கள் மழை மாறி இல்லாமல் கடுமையான பசி பஞ்சம் பட்டினிக்கு ஆளாக நேரிட்ட போது அங்கே பராரக சிங்கன்னு ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருக்கான். என்னடா எங்கே பார்த்தாலும் ஜடைப்பன் பேசுகிறானுல்ல, அவருடைய வள்ளல் தன்மை தான் என்ன பார்ப்போன்னு சொல்லி அவர் ஒரு சீட்டு கவி எழுதி என் நாட்டு மக்கள் அப்படி வருத்தப்படுதுன்னு ஒரு சீட்டு கவி எழுதி வள்ளலுக்கு அனுப்பினாராம். வள்ளல் அதை வாங்கி படித்து பார்த்துவிட்டு 63 மரக்கலங்கள் உணவு தானியங்களை இங்கேருந்து பாண்டிச்சேரி துறைமுகத்தின் மூலமாக எடுத்து போய் இலங்கையில் இருக்கக்கூடிய கண்டி மாநகரத்து மக்களோட பசி பஞ்சம் பட்டினி போக்கி இருப்பதாக அவருடைய வரலாற்றில் வருதுங்கய்யா. திரும்ப வரும்போது இன்றைய நாகை மாவட்டம் தேரெழுந்தூரில் பிறந்த கம்பனோட அப்பா தவறி போன பிறகு அந்த சின்ன பிள்ளையிலேயே கம்பனை கூட்டு வந்து இந்த ஊரில் ஆதரித்து வளர்த்தார். கம்பன் வளர்ந்து ஆளான போது கேள்வி புலமைகளை சிறந்து விளங்கி வளர்ந்தார். அப்போ வள்ளல் அவரை பார்த்து கேட்டார், அப்பா எனக்கு ராமாயணத்தை தமிழில் எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வால்மீகி ராமாயணம் வடமொழி, சடையப்ப வள்ளலோட வேண்டுகோளுக்காக கம்பன் எழுதியது கம்பராமாயணம். நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இந்த அளவுக்கு பேரும் புகழும் பெருமையும் வர அளவுக்கு வளர்த்த ஆளாக்குனானே இந்த வள்ளன்னு சொல்லி அவர் எழுதிய 12,000 பாடலில் 100 பாட்டு கடையில் சடையப்பொருள் புகழ்ந்து எழுதினார். எழுதி முடித்து தெல்லைவாழ் அந்தணர்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து இதை அரங்கேற்றம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அவங்க வாங்கி அதை படித்து பார்த்துக்கிட்டு என்ன
எந்த நேரமாக தான் சடைப்பன் எழுதி வச்சு போய் முடியாது அப்படின்ட்டாங்களாம். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 100ல் ஒருத்தர் இல்லை, அவர் 1000ல் ஒருத்தருக்குன்னு சொல்லி 1000 பாடல்களுக்கு இடையில் சடையப்போரோட புகழ்ந்து எழுதுகிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் பற்ற பரதன் வெண் குடைகவிக்க இருவரும் கவரி வீச விரை சரி குழலி ஓங்க வெண்ணெய் மண் சடையன் தங்கள் மரபுள்ளோர் கொடுக்க வாங்கி வசிச்சனையை புனிந்தான் மௌலினார். ராமனுக்கு முடிச்சு விட்டு வச்ச, ஆனால் அந்த வசிச்சங்கிட்ட முடி எடுத்து கொடுத்தது யார்? இந்த வள்ளலோட மரபில் வந்து வசிச்சங்கிட்ட முடி எடுத்து கொடுத்தான். அதன் பிறகு தான் வசிச்சான் ராமனுக்கு முடிச்சு விட்டான்னு சொல்லி வள்ளலுக்கு புகழ் சேர்க்கிற விதமாக கம்பன் கையாண்ட விதம் கம்பராமாயணத்தில் ஐயா. அந்த மாதிரி கம்பராமாயணத்தை தமிழில் எழுதிய கம்பன் வாழ்ந்தான். தமிழ் எழுதி கொடுக்க சொல்லி கேட்ட சிறப்பு வள்ளல் வாழ்ந்தார். மேகண்ட தேவர் தான் சைவ சித்தாந்தத்தில் சிவஞான போதம்னு ஒரு நூலை எழுதினார். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சைவ நூல் அத்தனைக்கும் ஆணிவேர் என்பது அந்த சிவஞான போதம் தான். அந்த சிவஞான போதத்தை தமிழில் எழுதிய மேகண்டார் வாழ்ந்தார், சடையப்பாளர் வாழ்ந்தார். இறைவனே மனித வடிவில் வந்து மனிதனிடையே பஞ்சாயத்து சொல்லி மனிதன் சொன்ன தீர்ப்பு கட்டுப்பட்டு மனிதனாக வந்து வழக்கு வச்சேன்னு அண்ணாந்தான் சொல்லி எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு 50 சமேத ரிஷப வாகனத்தில் உட்காந்து ரிஷபாரோட காட்சி கொடுத்தார்கள். அந்த அற்புதங்களாக நடந்த பூமி ஐயா இது திருவண்ணநல்லூர்ன்ற தெய்வீக பூமி.